மழையை மிக அபூர்வமாக பார்க்கிற பாலைவன நாடான யுஏஇ எனப்படும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் வரலாறு காணாத அளவு மழை பெஞ்சிருக்கிறதுனால விமான நிலையம் உட்பட பல பகுதிகள் மழை வெள்ளத்தில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் செயற்கையாக மழை பெய்ய வைக்கும் முறையால் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற அதிர வைக்கும் கேள்விகளோடு சில தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. மேற்காசியாவில் இருக்கிற வளைகுடா நாடுகளில் பெரும்பாலான பகுதிகள் பாலைவனமாக இருக்கு. எண்ணெய் வளம் அதிகமுள்ள இந்த நாடுகளில் மழை பெய்யறது ரொம்பவே அபூர்வமான ஒரு விஷயம். அதிலும் குளிர்காலத்தில் ஒரு சில நாட்களில் மட்டுமே பெய்யும். யுஏஇ எனப்படுற ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், கத்தார், சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் மூலமாக தான் தண்ணீரை பெற்று வருகின்றன. நிலத்தடி நீரை தக்க வைக்க அடிக்கடி இந்த நாடுகள் கிளவுட் சீடிங் அப்படிங்கிற மேக விதைப்பு முறையை பயன்படுத்துகிறாங்க. இந்த திட்டத்தின்படி குறிப்பிட்ட ரசாயன பொருட்களை மேகத்தில் தூவுறதன் மூலமாக மழையை வர வைக்கிறாங்க. இது இந்த பிராந்தியத்தில் ஒரு வழக்கமான நடைமுறை. இதன்படி யுஏஇ அரசு சில தினங்களுக்கு முன்னாடி செயற்கை மழையை பெய்விக்கிற முறையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. 7 விமானங்கள் மூலமாக ரசாயனங்கள் தெளிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த நிலையில் இந்த பிராந்தியத்தில் 16ஆம் தேதி பெரும் புயல் வீசி இருக்கு. இதனோட தாக்கத்தால் யுஏஇ, பஹ்ரைன், கத்தார், சவுதி அரேபியா உள்ளிட்ட பகுதிகளில் பெரும் மழை பெஞ்சிருக்கு. ஆனால் யுஏஇயில் இதனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. யுஏஇயில் வழக்கமாக ஒரு வருஷத்தில் 9.47 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யும். ஆனால் நேற்று முன்தினம் இரவு வரைக்கும் 24 மணி நேரத்தில் 14.2 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. குறிப்பாக துபாய் விமான நிலையம் ஒட்டிய பகுதிகளில் இந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. இதனால விமான நிலையம் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கு. உலகின் மிகவும் பரபரப்பான விமான நிலையங்களில் ஒன்றான துபாய் விமான நிலையம் இந்த வெள்ளத்தால மூடப்பட்டிருக்கு. விமானங்களுடைய வருகை மற்றும் புறப்பாடுகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. விமானத்தில் பயணிக்கிறதுக்காக புறப்பட்ட மக்களும் நடுவழியில மழை வெள்ளத்துல சிக்கி இருக்கிறாங்க. விமான நிலையத்துல இருக்கிறவங்களும் வெளியேற முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கடந்த 1949வது வருஷத்துல இருந்து யுஏஇல மழை தொடர்பான தகவல்கள் இருக்கு. இந்த புள்ளி விவரங்கள்ல இல்லாத அளவுக்கு ஒரே நாள்ல இந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கிறதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க. செயற்கை மழை முயற்சி தான் இதுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுது. எப்போவாது தான் மழை பெய்யும் அப்படிங்கிறதுனால யுஏஇல மழைநீர் வடிகால் வசதிகள் கிடையாது. இதனால இந்த பெருமழையை சமாளிக்க முடியாம சாலைகள்ல மழை வெள்ளம் சூழ்ந்ததாக சொல்லப்படுது. அண்டை நாடான ஓமன்ல கடந்த சில நாட்களாக பெஞ்சுக்கிட்டு வர மழை தொடர்பான சம்பவங்கள்ல 18 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. மழை வெள்ளத்துல பள்ளி பேருந்து அடித்து செல்லப்பட்டதுல அதுல இருந்த 10 குழந்தைகள் உட்பட 11 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. பல்வேறு இடங்கள்ல இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் மிதந்துகிட்டு இருக்கு. துபாயினுடைய மிக உயர்ந்த கட்டிடமான புர்ஜ் கலிஃபா கட்டிடத்துக்கு கீழே மற்றும் அதனுடைய பக்கத்தில் இருக்கிற வணிக வளாகங்களை சுற்றி வெள்ள நீர் சூழ்ந்திருக்கு. இது தொடர்பான காட்சிகள் இணையதளங்களில் வைரலாகிட்டு வருது. அதே சமயம் சர்வதேச விமான நிலையத்தினுடைய ஓடுபாதையில் வெள்ளம் சூழ்ந்ததால விமானத்தை இயக்கவும் விமானங்களை தரையிறக்கவும் முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதுனால விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அந்த வகையில் துபாய், ஷார்ஜா, குவைத் நகரங்களுக்கு சென்னையிலிருந்து போகிற 5 விமானங்களும் மறுமார்க்கத்தில் இருந்து சென்னைக்கு வர வேண்டிய 5 விமானங்களும் நேற்று ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில் சென்னையிலிருந்து துபாய், குவைத் மற்றும் ஷார்ஜா செல்ற 12 விமானங்கள் 2வது நாளாக இன்னைக்கும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதனால விமான பயணிகளும் கடும் அவதி அடைஞ்சுக்கிட்டு வராங்க.